வணக்கம் நியூ தமிழ் சினிமா நேயர்களே. இன்னைக்கு நம்ம என்ன படத்தோட ரிவ்யூ கேட்க போறோம்னா, வனமகன். இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. அவன் ஆதிவாசியாக இருந்தாலும் சரி, பங்களாவாசியாக இருந்தாலும் சரி, இடம் மாறுகிற எதற்கும் அவன் மட்டும் பொறுப்பல்ல, சுற்றமும் சூழலும் தான் என்பதை பக்காவான ஒரு காதல் கதையாகவும் பரிதாபமான ஒரு காட்டுக்கதையாகவும் சொல்ல நினைத்திருக்கிறார் ஏஎல் விஜய். படம் முடிந்த பின்பு எந்தெந்த காட்டிலிருந்து எத்தனை மலைவாழ் மக்கள் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற லிஸ்டை வெளியிட்டு ஒரு சின்ன ஷாக் கொடுக்கிறார் அவர். காட்டு பலாப்பழத்தை கையாலே உரிச்சு கலகலப்பாக ஊட்டியதில் கமர்ஷியல் ருசியும் கலந்திருப்பதால் ஏஎல் விஜய்க்கு ஒரு ஓஹோய். சரி, ஸ்டோரி போவோம். அந்தமான் காட்டு பக்கம் விசிட் அடிக்கும் ஹீரோயின் சாயிஷா அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப் தங்கள் காரில் அடிபட்டு விழும் காட்டுவாசி ஜெயம் ரவியை விமானம் மூலம் சென்னைக்கு வந்து சேர்த்துவிட்டு சொல்லாமல் கொள்ளாமல் நழுவுகிறார்கள். காட்டை தவிர எதையும் கண்டிராத ரவி ஹாஸ்பிட்டலையே தும்சம் செய்ய எப்படியோ மீண்டும் கொண்டு வந்து சாயிஷாவிடம் காட்டுவாசியை சேர்த்து விடுகிறது ஹாஸ்பிட்டல். அப்புறம் இந்த காட்டுவாசிக்கும் இந்த கனகாம்பரத்திற்கும் நடுவே முகிலுக்கும் சொல்ல முடியாத சொச்சமிச்ச சோம்பப்படி வேற என்ன லவ் தான். காட்டு பாஷையை தவிர வேற எதுவும் தெரியாத ரவியை அதே காட்டில் விட்டு விட்டு வர கிளம்பும் கோடீஸ்வரி சாயிஷாவுக்கு தன் மீதல்ல தன் சொத்தின் மீது கண் வைத்திருக்கும் அங்கிளின் சுயமுகம் தெரிய வர சாயிஷாவின் முடிவென்ன, அதான் கிளைமேக்ஸ். படம் முழுக்க ஜெயம் ரவி பேசுவது ஒரே ஒரு தமிழ் வார்த்தை, அதுவும் காதலியான காவ்யா என்ற பெயரை திக்கி திக்கி. காட்டுக்குள் போன பின் அவர் பேசும் பாஷை யாருக்கும் புரிய போவதில்லை. பேசினால் என்ன, பேசாவிட்டால் என்ன, பட் தன் எக்ஸ்பிரஷன்கள் அனைத்தையும் வார்த்தைகளை மூடி வைத்துவிட்டு காட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் ரவி சும்மா பிச்சு உதறி இருக்கிறாரு. சவாலான அந்த கேரக்டரை தன் அனுபவத்தால் கடந்துவிடும் ரவியின் வித்தியாசமான கதை தேர்வுக்காக கூடை நிறைய பாராட்டுகள். ஒவ்வொரு முறையும் சாயிஷாவுக்காக சண்டை போட்டுவிட்டு பாராட்டுகளை வேண்டி முதுகு காட்டி குனியும் அந்த பவ்யம் அழகோ அழகு. சண்டை காட்சிகளில் புயல் போல சீறி இருக்கும் ரவியின் புயல் வேகத்திற்கு தியேட்டர் குதூகலமாகிறது. குறிப்பாக அந்த பார்ட்டி சீன் பிரமாதம். மிக சிறப்பாக கம்போஸ் செய்த ஸ்டண்ட் மாஸ்டர் சில்வாவுக்கு தனி பாராட்டுகள். இன்னும் கொஞ்ச நாளைக்கு சாயிஷாவே தமிழ் சினிமாவின் கனவு கண்ணி. த்ரிஷா, நயன்தாரா, அனுஷ்கா, தமன்னா ஒட்டுமொத்த கலவையாக இருக்கிறார். உதடும் கண்களும் கன்னங்களும் மட்டுமல்ல, வலிக்குவிடும் இடுப்பு கூட பாடல் காட்சிகளில் பேசுறதப்பா. மேடம் பாப்பா என்று கூவிக்கொண்டே வருகிற தம்பிராமையா ஆங்காங்கே சிரிக்க விடுகிறார். டிப்பிக்கல் வில்லனாக பிரகாஷ்ராஜ் 2 கோடியை 2000 கோடி ஆக்கியிருக்கேன் சும்மா இல்ல என்று ஒரு வசனத்தில் தன் உண்மை முகம் புரிய வைக்கிறார். சண்முகராஜா குழந்தையை பறி கொடுத்து விட்டு தவிப்பது போல ஒரு காட்சியும் இல்ல. திடீரென அவர் தன் மகனை ஆதிவாசி கூட்டத்தில் பார்க்கிற போதும் கூட ஷாக் இல்ல. இந்த ஒரு காரணத்தினாலேயே அதுக்கப்புறம் அழுது புரள்வது எதுவும் ஒட்டவும் இல்லை. காட்டுவாசிகளின் தேவை மற்றும் சுதந்திரம் குறித்து இன்னும் கூட பேசியிருக்கலாம். ஆனா போதனைக்குள் அடங்கிவிட்டால் என்னாவது என்கிற அச்சம் காரணமாகவே தவிர்த்திருக்கிறார் ஏஎல் விஜய். விஸ்தரமான காடு அதை தன் சின்ன லென்ஸால் அகலமாகவும் அழகாகவும் ஆழமாகவும் விழுங்கியிருக்கிறது திருநாவுக்கரசின் கேமரா. இயற்கை வெளிச்சத்தில் அந்த காடு அப்படியே நம் கண்முன் வந்து மிரட்டுகிறது. பாராட்டுகள் சார். ஹாரிஸ் ஜெயராஜுக்கு இது 50வது படமா? அட்வான்ஸ் கொடுக்கும் போதே அதை கொஞ்சம் அழுத்தமாக ஞாபகப்படுத்திருக்கலாம். ஒரு காட்டுவாசி அவனை ஏதோ ஒரு விதத்தில் அன்பு பாராட்டும் ஒருத்தி, அது காதலாக தான் இருக்க வேண்டுமா விஜய்? அதுவும் பல 100 கோடிகளுக்கு அதிபதியான அவள் இப்படி எல்லாம் முடிவெடுப்பாளா? நெருடல். இது போன்ற சின்ன சின்ன குறைகளை ஜெயம் ரவி போலவே அசால்ட்டாக தாண்டி விடுகிறது ரசிகரின் மூளை. காரணம் வனம், அதன் மீது போகுதே மனம்.